Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நட்ஸ் லட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கடலை எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே வறுத்த கடலை தான். நான் மறுபடியும் தோல் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா வீணாக போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே 100 கிராமில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரியும் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் தான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் திராட்சை எடுத்துக்கலாம், அப்புறம் வால்நட் எடுக்கலாம். ஆனால் திராட்சைலாம் வந்து உடனே இப்போ 1 வீக்குள்ளே சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறப்ப திராட்சைலாம் சேர்த்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பாதாம் பார்த்திங்கன்னா 100 கிராம் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். சிகப்பு அவல் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். ஆனால் சீட்ஸ் எல்லாம் அவ்வளோ எடுக்க மாட்டோம் இல்லையா? நான் வந்து டயட்டுக்காக தான் நான் வந்து சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். டயட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அந்த சீட்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஆனால் எனக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல. ரோஸ்ட் பண்ணது தான் வாங்கியிருந்தேன். ஆனால் டேஸ்ட் அவ்வளோவா எனக்கு வந்து பிடிக்கல. அதனால லட்டில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கிராம் சேர்த்துருந்தேன். பம்கின் சீடும் மெலன் சீடும். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸீட் எடுத்திருந்தேன். ஃப்ளக்ஸீட் வந்து ரெகுலராக நாங்கள் எடுக்கிறது தான். இது ரெண்டும் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். அப்புறம் இது கூடவே வந்து 5 ஏலக்காவையும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸீட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தான் இருந்துச்சு. இங்கே பக்கத்துலேயும் எங்கேயும் வாங்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா தான் இதெல்லாமே வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா தனித்தனியாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். நல்லா வெடித்து வர வரைக்குமே வந்து இதை அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தனித்தனியாக பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். ஃப்ளக்ஸீட் சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுக்குப்பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே சேர்க்க முடியாது. தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் காய்ச்சி சேர்த்துருக்கேன். இது வந்து 1 வீக்குள்ளே சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை 1 மந்த்து கிட்டே நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து டேரெக்டாக அப்படியே மண்ணெல்லாம் இல்லாததாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அப்படியே போட்டு பிசைஞ்சாலும் அது வந்து கரெக்டாக பிடிக்க வந்துடும். நம்ம கை சூடுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெல்லம் காய்ச்சி சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் லட்டு வந்து உடையாமல் இருக்கும். வெள்ளைப்பாகை வந்து உடனே எல்லாத்தையும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கெட்டியாக பிடிக்க வரும். வறுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லட்டு பண்ணி வச்சிட்டோன்னா டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நட்ஸ்லையும் எடுத்து சாப்பிட்றத விட 1 இல்லை 2 லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே எல்லா நட்ஸையும் சாப்பிட்ட மாதிரி நமக்கு பெனிஃபிட் கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணேன். அதில் வந்து இந்த நட்ஸு எல்லாத்தையுமே போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.